அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வேலை வழிகாட்டி சேனலில் என்ன நியூஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ரிட்டன் எக்ஸாமினேஷன் டிரைவருக்கான போஸ்ட்டுக்கு 15/10/2022 அன்றைக்கி எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. அதுக்கான ப்ரொப்போஸ்டு கீ ஆன்சர் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வேலை வழிகாட்டி சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன், நியூஸ், அப்டேட்ஸ், ஸ்டடி மெட்டீரியல் வீடியோஸ், டெஸ்ட் மெட்டீரியல் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்றுக்குன்னே தெரிய வரும். இப்போ என்னென்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது ப்ரொப்போஸ்டு கீ ஆன்சர் ஃபார் த ரிட்டன் எக்ஸாமினேஷன் கண்டக்டட் ஆன் 15/10/2022 Saturday for the post of driver in the Judicial District of Tamil Nadu. அதாவது the proposed key answers marked in the question booklet A series for the written examination conducted on 15/10/2022 for the post of driver in the Judicial District of Tamil Nadu are hosted herewith. அதாவது ஏதாவது உங்களுக்கு அந்த ஆன்சர் கீயில் ப்ரொப்போசிஷன் அப்ஜெக்ஷன் இருந்ததுன்னா அதை வந்து 2 டேஸ்க்குள்ளே இந்த மெயில் அட்ரஸ்க்கு மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Any objection with regard to any of the proposed key answers should be sent by the candidates to the register recruitment High Court Madras by email. இந்த மெயில் ஐடி நோட் பண்ணிக்கோங்க. recruitment.mhc@government.in within 2 days from today. அதாவது இன்னையிலேருந்து 2 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்ததுன்னா இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம். எப்படி சென்ட் பண்ணணும்னா, இன் சச் கம்யூனிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கணும், அதில் நேம் இருக்கணும், அட்ரஸ் ஆஃப் த கேண்டிடேட் இருக்கணும், கொஷின் புக்லெட் சீரீஸ் இருக்கணும், அதோட கொஷின் நம்பர் இருக்கணும், அண்ட் ஆன்சர் ஃபார் சச் கொஷின். அந்த இப்போ உங்களுக்கு தப்பான கொஷின் இருந்தால் அது கரெக்டான ஆன்சரும் அதுக்கான ப்ரூஃப் ப்ளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நேம், அட்ரஸ் ஆஃப் த கேண்டிடேட், புக்லெட்டோட சீரீஸ் நம்பர், கொஷின் நம்பர் எல்லாமே நீங்கள் கரெக்டாக இந்த மெயில் ஐடிக்கு அனுப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. According to the candidate, with the supporting material for which claim should invariably be quoted. Any press representation received from after today or without any of the above request particulars will receive no attention. அதாவது 2 டேஸ்க்குள்ளே நீங்கள் அனுப்பிடணும். 2 டேஸ்க்கு மேலே நீங்கள் அனுப்பியிருந்தீங்கன்னா அது வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதே தான் இங்கே தமிழ்லேயும் சொல்லியிருக்காங்க. அதாவது உயர்நீதிமன்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள உத்தேச விடைகளில் ஏதேனும் ஆட்சேபனை இருப்பின் அதற்குறித்து சென்னை உயர்நீதிமன்ற நீதித்துறை ஆட்சேர்ப்பு பிரிவின் மின்னஞ்சல், அதாவது recruitment.mhc@government.in அப்படின்ற மெயில் ஐடிக்கு முகவரி இன்றிலிருந்து 2 நாட்களுக்கு அனுப்ப வேண்டும். இவ்வாறு அனுப்பப்படும் மனுவில் தேர்வாளருடைய பதிவு எண், பெயர், முகவரி, வினா தொகுப்பின் வரிசை, வினா எண் மற்றும் அதற்கான விடை உரிய ஆதாரத்துடன் குறிப்பிட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உத்தேச விடைகள் வெளியிடப்பட்ட தேதியிலிருந்து 2 நாட்களுக்கு பிறகு பெறப்படும் ஆட்சேர்ப்பு அல்லது மேலே குறிப்பிட்டு உள்ள விவரங்கள் குறிப்பிடாமல் அனுப்பப்படும் ஆட்சேபனை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படாது. அதாவது மேலே கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த கொஷின் நம்பரு கரெக்டான அந்த புக் சீரீஸ் நம்பர் எல்லாமே கரெக்டாக நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணாங்கன்னா அவங்க ஏற்றுக்குவாங்க. அதே மாதிரி கரெக்டாக 2 டேஸ் தான், மறந்துடாமல். இந்த புக்லெட் வந்து கீழே பிடிஎஃப்ல டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் அதில் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கரெக்டான ப்ரூஃப் வச்சு அந்த மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் பண்ணிவிடுங்க. மறக்காமல் உங்களோட புக்கை எடுத்து நீங்கள் கொஷின்ஸை வந்து கரெக்டாக போட்டிருக்கீங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அடுத்து இப்போ முக்கியமானது என்னென்னா, எம்ஹெச்சியில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கு. அடுத்து நிறையா நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ படிக்கிறவங்க நல்லா படிங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம சேனல்லே நிறையா ஸ்டடி மெட்டீரியல் வீடியோஸும் டெஸ்ட் சீரிஸ் வீடியோஸும் வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.